வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழி அருகே பூம்புகார் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒரே நாளில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நேரில் சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார், திருவெண்காடு, காவேரி பூம்பட்டினம், வானகிரி உள்ளிட்ட ஊராட்சிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதா திறந்த ஜீப்பில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பூம்புகார் ஊராட்சி மேலையூர் பகுதியில் சீர்காழி ஒன்றிய குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்து மகேந்திரன், சீர்காழி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பஞ்சுகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் புஷ்பவள்ளி ராஜா ஆகியோர் தலைமையில் சிறப்பான உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தர்மகுளம் கடைவீதியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதர் தலைமையில் வேட்பாளர் சுதாவுக்கு பூர்ண கும்ப மரியாதையும் மேலதாளங்கள் முழங்கிட திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் சுதா பேசுகையில், தமிழகத்தில் பெண்களுக்கான ஆட்சி நடைபெற்று வருகிறது. இலவச பேருந்து திட்டம், காலை உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார். மேலும் அவர் பேசுகையில், மத்தியில் காங்கிரஸ் கட்சி அமைந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும், பெண்களுக்கு வருடந்தோறும் 1 லட்சம் வழங்கப்படும் என்றார். தமிழக சுற்றுச்சூழல் கால்நடை மாற்றத்துறை அமைச்சர் மையநாதன் பேசுகையில், தமிழ்நாடு முழுவதும் மற்றும் நாடெங்கும் இந்தியா கூட்டணிக்கு மகத்தான ஆதரவு மக்கள் கொடுத்து வருகின்றனர். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுதா வெற்றி உறுதியாகிவிட்டது. மயிலாடுதுறை தொகுதியில் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார். இதில் மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன், மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம், சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார், சீர்காழி தொகுதி பொறுப்பாளர் சோழராஜன், திமுக மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜி.என். ரவி, அவைத்தலைவர் நெடுஞ்செழியன், மாநில காங்கிரஸ் கட்சி செயலாளர் கனிவண்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தாமு இனியவன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாலகுரு, ராதாகிருஷ்ணன், விஆர்ஏ அன்பு, சரவணன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சசிகுமார், சுந்தரராஜன், திமுக நிர்வாகிகள் துரைராஜன், உத்தரமூர்த்தி, கோபி, ரவிச்சந்திரன், சிவபிரகாசம், தினகரன், வெங்கடேசன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் சுதா அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம். பூம்புகாரை சேர்ந்த நாட்டாமை பஞ்சாயத்தார்கள், பெரியோர்கள், காரியதரிசி மற்றும் பெரியோர்கள், தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கத்தை நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த ஆட்சி வந்து ஒரு 2.5 வருஷம் அதுலேருந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கோம். வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம், கை சின்னம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு இந்த தமிழகத்தில் நடந்துட்டு இருக்க ஆட்சி வந்து பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், பேருந்துகளில் இலவசமாக நம்ம பயணிக்கிற திட்டமாக இருக்கட்டும், காலையில் நம்ம குழந்தைங்கள்லாம் வயிறார சாப்பிட்ற அந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருப்பவர் மக்கள் தலைவர் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதே போன்று இளம் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் வாக்குறுதியாக விவசாயிகள் கடன் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் விவசாயி ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்வேன் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அதே போன்று பெண்களுக்கு வருடாந்தோறும் 1 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்துவேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார். இது போன்ற வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கு அங்கே மத்தியில் இந்தியா கூட்டணி அமையணும். அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம், கை சின்னம். மயிலாடுதுறை மக்களின் பிரச்சனைக்காக, உங்களின் தேவைக்காக, உங்களுக்காக உழைக்க வந்திருக்கின்ற உங்கள் சகோதரி. வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம், கை சின்னம். நன்றி.